ஒரு வாரம் பிடிக்கணும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இது 2ஆம் நீட்டு மாடுனா. நல்ல மடி நல்ல பை செட்டு பீஸ் பிடி எல்லாத்துக்கும் அருமையான பை சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. அடி நேரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பைக்கிலமான மிஷின் நல்லா இருக்கும், கை கறி நல்லா இருக்குண்ணா. சுருக்குலாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. நோய் நொடி இது வர கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பிரச்சனை வராதுண்ணா. நடைய 25 லிட்டர் தலையத்திலே கறந்த மாடுனா. 4 கல்ல கருப்பு ரோஸ் கலந்துருக்கணும் காம்பு. நல்ல பைசு. வணக்கண்ணா. ஆனா தங்கள் பெயர் அருள்ண்ணா. ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு? சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல ஒரு 500 மீட்டர் தூரத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் வந்து அருள் டைரி ஃபார்ம் தான். நம்ம என்ன விதமான மாடுகள் இருக்கு? HF கிராஸ்ல இருக்குதுண்ணா. ஜெர்சி கிராஸ் இருக்கு, நாட்டு கிராஸ் இருக்குண்ணா. ஒரு 22 மாடு இப்ப இருக்குதுண்ணா. 22 மாடு இப்ப இருக்குதுண்ணா. சரி, ஓகே பிரதர். எத்தனாயிரத்து மாடுகள் நம்ம இருக்கு? நம்மளோட தலையீத்து 2ஆம் நீத்து மாடு மட்டும் தான் இருக்கு. செலக்ஷன் மாடு தான் இருக்கு. 3ஆம் நீத்து மாடு ஏதோ 1-2 இருக்குண்ணா. நம்மள்ட்ட இருக்க மாடு எல்லாமே தரமான மாடு தான். இப்ப 22 மாடு இருக்குன்னா 22 மாடுமே எல்லாம் தரமான மாடா தானே இருக்கும். நம்மள்ட்ட இருக்க பண்ணைக்கு நல்லா இருக்குன்னா காட்டு மேட்ச்ல நல்லா உகந்த மாடு தான். நம்ம எப்பவுமே செலக்டடான மாடு மட்டும் தான் எடுப்போம். எடுத்து கொடுத்தாலும் நம்ம பேர் இருக்கும். தலையீத்து 2ஆம் நீத்து மாடு, 3ஆம் நீத்து மாடு நல்லா உடம்பு கணத்துல நல்ல வெயிட் மாடா தான் எடுத்து கொடுக்கணும். ஓகே, தரமா இருக்கும் நம்மள்ட்ட. எதனால தலையீத்து 2ஆம் நீத்து மாடுகள் வாங்கி கொடுக்கலாம்? தலையீத்தோட 2ஆம் நீத்து மாடு தானே வரவங்க கேக்குறாங்க. கறவை சேர்த்து வரும், குணமானது நல்லா இருக்கும், வாங்கி கொடுத்தாலும் பேர் இருக்குன்னு 2ஆம் நீத்து மாடு தான் நிறைய பேர் கேக்குறாங்கன்னா. அதனால 2ஆம் நீத்து மாடு எடுத்து கொடுக்கறோம். தலையீத்தோட 2ஆம் நீத்து மாடு தான் அதிகமா எடுத்து கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணையில பாக்குற மாடு வந்து HFல ஜெர்சி டைப்பான மாடுங்கன்னா. நெத்தியில ஒரு அழகான வெள்ளை கிளி கொம்பு, நெத்தியில ஒரு சில நடுமுதல் ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானா. அதிகமான கருப்பு, லைட்டான வெள்ளை, நல்ல வெயிட் மாடு, தோரணையான மாடு. 2ஆம் நீத்து மாடு, 6 பல்லு. அதெல்லாம் மடி செட்லாம் பாருங்க பயங்கரமா ஜம்முன்னு இருக்கும். இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் பிடிக்கணும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இது 2ஆம் நீத்து மாடுனா. நல்ல மடி செட்டு முன்மடியும் புறமடியும் சரி நல்லா வெயிட்டான மாடுனா. அட்டி பயங்கரமா இருக்க செம தோரணையான மாடுனா. காட்டு மேட்ச்ல இருந்த மாடு, பண்ணையில இருந்த மாடு காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் பிடிக்கணும். பெண்கள் குழந்தைங்க யாரு வேணாலும் பீச பிடி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டுல யாரும் தொட்டி தீனிக்கு மண்ணாதி மண்ணனா. ஓகே பிரதர். தரமான மாடு, நல்ல குணமானதுல நீ காட்டுறோம் வந்து பாருங்க வாங்க. எப்படி 4 காம்பு நல்ல கருங்காம்பு, நல்ல மடி செட்டு ஃபுல்லா இருக்குது. ஒரு 8 எப்படி இருக்குன்னா மடி பயங்கரமான முட்டங்கள் எப்படி இருக்குன்னா அடி நரம்பு மடி நரம்பு ஒரே மாதிரி தான். 8 நாள் டைம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. 8 நாள் டைம் ஆகும். நல்ல தோரணையான மண்ணா. எதுக்கும் வெயில் மழை பனிக்கு எந்த பிரச்சனையும் கால்சியம் பிரச்சனை அந்த மாட்டுக்கு வராது. இந்த மாதிரி மாடு கண்ணு போட்டா ஒரு கால்சியம் போட்டா பயப்படாத இருக்கலாம். அதிகாரம் வர மாடு இதெல்லாம். ஓகே பிரதர். கண்ணு போட்டா ஒரு கால்சியம் போட்டா எந்த பிரச்சனையும் வராது. மாடுகள் கிடைக்க ரொம்ப ரேர் தானே. இந்த மாதிரி மாடு கிடையாது, ரொம்ப ரேர். நாங்களாம் செலக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி மாடு தேடி பிடிச்சி. அவங்க இந்த மாதிரி மாடு தான் நம்ம பண்ணையில எப்பயுமே இருக்கும். எப்போதுமே இருக்கும். வாங்கி கொடுத்தாலும் பேர் இருக்கும். இந்த மாதிரி மாடு தான் நம்ம பண்ணையில கேட்பாங்க வரவங்க. ஓகே பிரதர். ஓகே. தோரணையான மாடு. என் ஹைட் இருக்கும் பாருங்க. 6 பல்லு தான். 6 பல்லு மாடு. 6 பல்லு தான். நல்ல தரமான மாடுனா. என்ன ஹைட் இருக்கு, என்ன மட்டி இருக்குண்ணே? மட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாடு தான் இந்த மாதிரி மட்டி இருக்கும். அடுத்ததான் பார்த்தா மோட்டி டைப்பான மண்ணா. செம்புத்து கருப்பு வெள்ளை 3 கலர் கலந்துருக்கு. செம தோரணையான மாடு, பெரிய சைஸ் மாடு. நெத்தியில ஒரு சில நடுமல் ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானா. நல்ல ரெட்டை முதுகு மாடு, நல்ல உடம்பு கணம், பைக்கால் வரிசையில் அருமையா கண்ணு போறதுன்னா ஒரு 10 நாள் டைம் பிடிக்கணும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் 25 லிட்டருக்கு மேலதானே கறவை. நல்லா ஜம்முன்னு பெரிய சைஸ் பண்ணதெல்லாம். வீடியோ பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்த்தா ஜம்முன்னு பெரிய சைஸ் பண்ணதெல்லாம். நல்லா தோரணையான மாடு, வெயிலும் மழை பனி நல்லா தாங்க. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். எந்த நோடி இது வராது. நல்லா கறக்கு பிடிக்க காம்பு வரிசை எல்லாத்தையும் அருமையா இருக்கும். பெண்கள் குழந்தைங்க யாரும் பீச பிடிக்க நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. குணம்லாம் எப்படி பிரதர்? குணத்துல அருமையா நீர் காட்டுறோம் பாருங்க வாங்க. இருக்கு பாருங்க. 4 காம்பு நல்ல கருங்காம்பு, நல்ல பை செட்டு பீஸ் பிடி எல்லாத்துக்கும் அருமையான பை சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. அடி நேரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பை 2 பக்கமும் நரம்பு இருக்கும் அந்த மாட்டுல. ஓகே பிரதர். மடியும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. 27 லிட்டர் இந்த போது சதுசாரமா கறவை வரும். கண்டிப்பா கறக்கும். நல்ல தரமான மாடு, நல்ல வெயிட் மாடு அதெல்லாம். ஓகே ஓகே. நம்ம செலக்ஷன் எல்லாம் இப்படிதானே இருக்கும். முழு பை வச்சா மாடு பார்க்க முடியாது. 15 நாள் டைம் பிடிக்கும். முழு பைக்கு மேல வெளியே கட்ட முடியாத பை வரும். அவ்வளவு தோரணையா வைக்கும். நல்ல வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மண் அதெல்லாம். ரெட்டை குறுக்கு மாடு. ரெட்டை குறுக்கு மாடு, நல்ல ஜெர்சி டைப்பான மாடு. HFல ஜெர்சி டைப்பான மாடு. ஜெர்சி டைப்பான மாடு. ஃபேட்டஸ்னா பயப்பட தேவையில்ல. கால்சியம் பற்றாக்குறை எதுவும் அந்த மாடு வராதுனா. இல்ல தரமான இன்ஜெக்ஷன் போட்டா சூப்பர் கவுண்ட் எடுக்கலாம். அருமையான கவுண்ட் எடுக்கலாம் அதெல்லாம். ஓகே. நம்ம அடுத்ததா பாக்குற மாடு வந்து ஜெர்சி டைப்பான மாடுனா. செவல வெள்ளை, நெத்தியில் லேசா கருப்பு இருக்கனால வெயிட் மாடுனா. 3ஆம் நீத்து மாடு, பல்லு 6ஆம் பல்லு கடம் மலப்பா இருக்குன்னா. ஓகே பிரதர். நல்ல 2 ரெட்டை குறுக்கு மாடு, நல்ல உடம்பு கணம், பைக்கால் வரிசையில எந்த தப்பும் கிடையாது. பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பீச பிடிக்க அருமையா. மடியில நல்லா ஜம்மு இருக்கணும். 15 நாள் டைம் பிடிக்கணும். ஓகே. 4 காம்பு ரோஸ் காம்பு, நல்ல நீளமான காம்பு. காம்பு டைட்லாம் வராதுனால காம்புல சாஃப்டா இருக்கும் பீசறதுக்கு. லேடிஸ் குழந்தைங்க யார் வேணாலும் பீசலாம். வயசானவங்க கூட பால் பீசலாம். எந்த தப்பும் கிடையாது மாட்டுல. ஓகே பிரதர். தொட்டி தீனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு இதெல்லாம். எல்லா கிளைமும் நல்லா தாங்குற மாடு இதெல்லாம். எந்த பிரச்சனையும் சுழி சுத்தமான மாடுனா. தூரி எப்படி இருக்கும் பிரதர்? தூரிலாம் அருமையா இருக்கும். பீசறது நல்லா சாஃப்டா இருக்கும். 4 காம்பு. காம்பு நல்ல பூங்காம்பு தானா? 4 காம்பு பூங்காம்பு, நல்லா ரோஸ் காம்பு, நல்லா நீளமான காம்பு. மிஷின் நல்லா இருக்கும். கை கறிக்கு நல்லா இருக்கும். அந்த நீக்கி கட்டுறாங்க. குணம் பண்றா நீக்கி கட்டுறதா எப்படி இருக்கு காட்டுங்க. கிட்டாங்க. 4 காம்பு எப்படி இருக்கு பாருங்க. நீளமான மிஷின் நல்லா இருக்கும். கை கறி நல்லா இருக்கும். நரம் மூட்டை எப்படி இருக்குன்னா அடி நரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கும். சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நல்லா சுருக்கு இருக்கு. அடி நரம்லாம் பாருங்க. பைப்பாட் சோட்டு இருக்கும் பாருங்க.
டபுள் நரம்பு அப்படிதானே? டபுள் நரம்பு, ரெண்டு பக்கமும் நரம்பு இருக்கும். பின்னாடி சுருக்கு காட்டுங்க. சுருக்குலாம் பாருங்க, எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணே. நல்லா தோரணையான மண் அதெல்லாம். நல்ல வால் இறக்கத்தோட, நல்ல வால், நல்லா கொடி வால், நல்லா இறக்க நல்லா இருக்கும். வெயிட் மண்ண தரமான மாடு, காட்டு மேய்ச்சல் எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. பண்ணைக்கு நல்லா இருக்கும், காட்டு மேய்ச்சல் அருமையான எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தரமா இருக்கும். கட்டுதல காட்டினாலும் 10 பேர் ஆசைப்படக்கூடிய மாடு இதெல்லாம். நம்ம அடுத்ததா பாக்குறது HFல ஒரிஜினல் பிரீடு மாடுங்கண்ணா இது. ஓகே பிரதர். நெத்தியில நல்லா வெள்ளை அழகா இருக்கும், நல்ல மூக்கு வரைக்குமே வெள்ளை இருக்கும், நல்ல கிளி கொம்பு, நெத்தியில ஒரு சில நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லி தான். நல்ல வெயிட் மாடு, பல்லு 6 பல்லாம், சுழி சுத்தமான மாடு. சுழி சுத்தமான மாடு. தலையத்துல 20 லிட்டர் கறந்த மண்ணா. இது 2ஆம் நீத்து, இந்த பக்கம் 20க்கு மேலதானே கறவு வரும். நல்லா ஆமடி மாடு. மடி பின்னாடி இருந்து பார்த்தா நல்லா தெரியும், முன்னாடி பார்த்தா நேர்ல இருந்து பார்த்தா அருமையா இருக்கும். மடி சட்டை 4 காம், நல்லா கருங்காம நீளமான காம், பீஸ் பிடி எல்லாத்துக்கும் அருமையா. நல்ல வெயிட் மாடு, தோரணையான ரெட்டை குறுக்கு மாடு. ஓகே பிரதர். நல்லா வால் இறக்க 4 காலும் பாரு, நல்லா கட்டை காலு, குளம், நல்லா குத்து குளம், காட்டு மஞ்சளுக்கு அருமையா இருக்கணும். ஓகே பிரதர். பண்ணைக்கு நல்லா இருக்கும், காட்டு மஞ்சள் நல்லா தரமான கெடேரி. ஓகே ஓகே. பல்லு 6 பல்லுன்னு அடுத்த படம் மடப்பலாம். இன்னும் மாடு வெயிட் மாடா வரும். இன்னும் வளரும் அப்படித்தானே மாடு? இன்னும் மாடு வளரக்கூடிய வயசு இப்பதானே இருக்கு. ஓகே பிரதர். இப்பயே நல்லா மாடு வெயிட் ஆகுது. அடுத்த பார்த்து இன்னும் மாடு நல்லா வெயிட் ஆகும். குணம் மட்டும் தான் நீ காட்டுறோம் பாருங்க. வாங்கிட்டு குணத்தை காட்டுங்க பாப்போம். நாங்க வாங்க. 4 காம், நல்லா கருங்காம்பு, நல்லா கருங்காம்பு, நல்லா 4 ஒரே மாதிரி சீரா தான் இருக்கும். நல்ல ரோஸ் மட்டி, பைசூருக்கு ஃபுல்லா இருக்கணும். 20 நாள் பிடிக்கணும் கண்ணு போறதுக்கு. 20 நாள் கண்ணில 20 நாள் பிடிக்கும். நல்ல வெயிட்டான தோரணை வச்சு HFல பிரீட் மண்ணு அதெல்லாம். பிரீட் சைஸ் தரமான கெடேரி. ஓகே பா. அவ்வளவு தோரணை நடக்கணும். தோரணையான மாடு இதெல்லாம். வீடியோ பார்த்தா நேர பார்த்தா மாடு ஜம்முன்னு தெரியும். மாடு நல்லா தோரணையான ஹெவி சைஸ் மாடு. வெயிலு மழை பனி நல்லா தாங்கக்கூடிய மாடு இதெல்லாம். எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம் பிரதர்? இதெல்லாம் 5-6 பவுடா வச்சுக்கலாம். 6 பல்லு தான் இப்பதான் வயசு. 6 பல்லு. 6 பல்லு தான் இப்போ. 6 பல்லு நல்லா தோரணையான கிட்டேரி. நம்ம பண்ணையில மாடு எல்லாம் குவாலிட்டியா வச்சிருக்கீங்க. எப்படி செலக்ஷன் பண்ணி வாங்குறீங்க? நாங்க எப்பயுமே நம்ம பண்ணையில இருந்தா 25-30 மாடு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். கலர் தான் வெவ்வேறையா இருக்கும். மாடு எல்லாம் ஒரே மாதிரி உடம்பு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுல மாடு பாக்கறனா, ஒரு மாடு பார்த்தா நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிடிச்ச உடனே மாட்டை அவுத்து நடத்தி பார்ப்போம். நல்லா நடக்குதா இல்ல காலு இடிக்குதான்னு பார்ப்போம். நல்லா நடக்கணும். 2வது பல்ல பிடிச்சி பார்ப்போம். 3வது சுழி சுத்தமா இருக்கான்னு பார்ப்போம். குறப்புல இருக்குதான்னு பார்ப்போம். 4 காம் நல்லா பால் தான் செக் பண்ணி பார்ப்போம். மடி நசுக்கி பார்ப்போம். மடி இது கல்லு மாதிரி தான், கொலை கொலன்றது. கல்லு மாதிரி தான் வாங்கக்கூடாது, கொலை கொலன்ட்டு தான் வாங்குவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் அந்த மாட்டுல இல்லாதான் தைரியமா வாங்குவோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. எனக்கும் மாட்டுக்கு ஆள் வந்துட்டே தான் இருப்பாங்க. பிடிக்கிறவங்க எந்தெந்த மாடு பிடிதோ வாங்கிட்டு போவாங்க. நேற்று வந்தோடனே 3 மாடு கொடுத்தேன். இன்னைக்கு கூட நீங்க காலைல வீடியோ எடுக்கும்போது பாத்திருப்பீங்க, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வந்தோடனே 2 கருப்பல் 2 வெயிட் மாடு பார்த்தாங்க. அதான் எனக்கு பிடிக்குதுன்னாங்க. ஒரு 2 மாடு விலையை சொன்னா 2 அனுசரிச்சு பேசிக்கிட்டாங்க. இப்போ வண்டி வந்துட்டு இருக்குதுன்னா எப்போ வந்தாலும் நம்மள்ட்ட 20 மாடு கம்மியெல்லாம் இருந்துட்டே தானே இருக்கு. வித்தாலும் வந்துட்டே தான் இருக்கு மாடு. பயப்படாத, எப்பனாலும் வரலாம். யாராலும் தைரியமா வந்து மாடு தைரியமா நம்மள்ட்ட எப்பனாலும் வாழப்பட்டு 24 மணி அந்த கூட்டம் வந்துடலாம். 20 மாடு கம்மி இல்லாத இருக்கு எப்பயுமே. ஓகேண்ணா. நம்ம அடுத்ததான் பாக்குறது ஜெர்சியில மோட்டி டைப்பான மாடுனா, பிஸ்கட் கலர் வெள்ளையும் கலந்த மாடு. நல்லா சுத்தமான ஒரு பிரீடு மாடு. காதுலாம் பாருங்க, முடி முசு முசுந்தா இருக்கு. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. 2ஆம் நீத்து மாடு. நெத்தியில ஒரு அழகான வெள்ளை இருக்கும் பாருங்கதா. சுட்ட கொம்பா இல்ல எப்படி? இல்ல சுட்ட கொம்புனா இது. சுட்ட கொம்பு. நெத்தியில ஒரு சுழி, நடுமுது ராஜா சொல்லி, நெத்தியில அழகான ஒரு வெள்ளை. 4 கால் நல்ல ஊக்கமான கால், நல்லா நெய் கட்டுமான. அது இந்த மாதிரி ரெட்டை குறுக்கு மாடு இந்த மாதிரி இருந்தா நெய் கட்டு மாடுமா. நல்லா தரமான மாடு. வளர்ப்பு எப்படி இருக்குண்ணா? ஜம்முன்னு இருக்கணும். இன்னும் 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் பிடிக்கணும். நல்லா தோரணம். நல்லா பை ஃபுல் பை சும்மா ஒரு 1/2 மடி தான் நம்ம வச்சிருக்குது. மடி வரும்போது வெள்ளிக்கிழமை தான் பை குறுக்குமா. 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பு. 10 நாள் 14 மடி நல்லா ஃபுல்லா வைக்கணும். எந்த பிரச்சனையும் கிடையாது. குணம் எப்படி இருக்கும்? குணத்துல குழந்தை மாதிரி தான். அதான் நீ காட்டுறேன் பாருங்க வாங்க. 4 காம்பு பாருங்க, ரோஸ் காம்பு. எவ்வளவு நீளம் இருக்குண்ணா? நல்ல மிஷின் நல்லா அடிக்கு ஒரு காம்பு தான் இருக்கும். இன்னும் மடி சுருலாம் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நரம்பு தரலாம் பாருங்க எப்படி இருக்கு பாரு மடியில. அடி நரம்பு இருக்குண்ணா. அடி நரம்பு ஜம்முன்னு இருக்கணும். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பை சுருக்குலாம் பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. இந்த சுருக்கு பூரா வச்சுன்னா மடி வெளியே விடும்போது மாடு வைக்கும். அவ்வளவு தோரணை இருக்குண்ணா. தோரணையான மாடு. கவலைப்பட தேவையில்லை. கலருக்கு ஃபேட்னஸ்னா பயப்பட தேவையில்ல. இந்த கலருக்கு பயப்பட தேவையில்ல. நம்ம அடுத்ததா பாருங்க HFல ஜெர்சி டைப்பான மாடுனா, நல்ல கிளி கொம்பு, நெத்தியில் ஒரு நடுவும் ராஜா சொல்லி ஒரே சொல்லிதானா. ஓகே பிரதர். அதிகமா கருப்பு லைட்டா வெள்ளை இருக்கணும். சின்ன மூஞ்சா இருக்கு. லட்சணமான சின்ன கிடையாது. வயசு 6 பல்லாம். நல்ல காதுலாம் பாருங்க எப்படி முடி இருக்கு. நல்ல சுழி சுத்தமான கிடையாது. 10 பயப்பட வச்சுன்னா ரெட்டை குறுக்கு மாடு. நல்லா வளர்த்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் 6 பல்ல ஹெவி சைஸ் இருக்கிறதுனாலாம். ஓகே பிரதர். தரமான மாதிரி நல்லா மடி செட்லாம் பாருங்க. 4 காம்பு நல்லா கருங்காம்பு, நல்ல மடி ரோஸ் மடி, நல்ல ரெட்டை குறுக்கு மாடு. அதெல்லாம் நோய் நொடி இது வர கால்சியம் பற்றாக்குறை இந்த மாடு பிரச்சனை வராதுனா. நடைய பார்த்தாலே தெரியுது. ஜம்முன்னு இருக்கும். ஃபேட்னஸ்னா பயப்பட தேவையில்ல அந்த மாட்டு எல்லாம். ஓகே பிரதர். ஓகே. தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாதிரி 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கணும் டெலிவரி ஆகிறதுக்கு. நல்ல பைசட் தோரணையான மாடு. வெயிலும் மழை பனி நடத்தாங்க. நல்ல நீளமான மண்ணா. நல்ல வால் இறக்கத்தோட இருக்கு. வால் இருக்கு. நல்லா நீளத்துல நல்லா அருமையான நீளம். ஓகே. குணத்தை காட்டுங்க. குணம் எப்படி இருக்கு? குணத்துல தங்க மாட்டு இருக்கணும். வாங்க பாருங்க. குணமானத்துல பாருங்க. 4 காம்பு நல்லா கருங்காம்பு, பீசு பிடிக்க அருமையா இருக்கும். பை செட்லாம் ஃபுல்லா வைக்கணும். சுருக்கு இருக்கு. நல்லா நரம்புலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 25 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. பின் சுருக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு சுருக்கு இருக்கு. 20 நாள் கூட டைம் எடுத்து நல்ல பை செட் ஃபுல்லா வரணும். எல்லா கிளைமேட் தாங்குமா பிரதர்? எல்லா கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு. இது மாட்டை பார்க்கும்போது தெரியும்.
ஓகே ஓகே. எல்லா கிளையும் நல்லா தாங்க. காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும், பயப்படவே தேவையில்ல. தோரணையான மாடுங்க அதெல்லாம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கறது HF ஒரிஜினல் பிரீடு மாடுங்கண்ணா. நல்லா கிளி கொம்பு, நெத்தியில அழகான சங்கு மாதிரி ஒரு வெள்ளை, நெத்தியில ஒரு சில நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லி தான். நல்லா தோரணையான மாடு, 2ஆம் நீத்து மாடு. பல்லு கடை முளப்பா இருக்குங்கண்ணா. கண்ணு பார்த்து ஒரு 10 நாள்ல 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல பை செட்டு ஃபுல்லா நல்லா ரோஸ் மாடு, 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பு பீஸ் பிடிக்க அருமை. மிஷின் நல்லா கை கறிக்கு நல்லா இருக்கணும். நீளங்களும் நல்லா இருக்கு. நல்லா நீளமான காம்பு, நல்லா தோரணையான மாடு, ரெட்டை குறுக்கு மாடுனா. நல்லா வால் இறக்கம் அருமையான மாடு. 4 கால் நல்ல கட்டைக்கால், கால்சியம் பட்டாடு இது வர. 4 காலும் அப்புறம் அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான். ஓகே. அந்த தடை இருக்குன்னா 4 கால் 2 காலையுமே இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே. நல்ல தோரணையான மாடு, வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடுனா. எல்லா கிளையும் நல்லா தாங்க. பெண்கள் குழந்தைங்க யாரும் பிடிச்சிக்கலாம், முட்டாது எதுவும் பண்ணாதண்ணா. ஓகே ஓகே. எந்த பிரச்சனையும் குணம் மட்டும் நீ கட்டுறோம் பாருங்க. வாங்க தீவன தண்ணிகள் எப்படி இருக்கும்? தீவன தண்ணிகள் அருமையா நான் போட முடியாது நம்மளால. 4 காம் ரோஸ் காம் நல்ல நீளமான காம், மிஷின் நல்லா இருக்கும், கை கறிக்கு நல்லா இருக்கும். மடியில நரம்பு பாருங்க, அப்படி ஜம்முன்னு இருக்கும். அடி நரம்பும் பைப்பாட்டு தான் இருக்கும். சுருக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. சுருக்கு வைக்கணும் நல்லா பை செட்டு ஃபுல்லா வரக்கூடிய மண்ணாலாம். எவ்வளவு பின் சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. இந்த சுருக்குலாம் வரும்போது மாடு வெளியே கட்ட முடியாது. அந்த அளவு நல்லா தோரையா ரெட்டை குறுக்கு மாடுனால நெய் கட்டு மாடுனாலாம். எஸ்னஃபேட் எப்படி இருக்கும்? எஸ்னஃபேட் பயப்படல. முதல் லேசா வெள்ளை செவுள் இருக்குல்ல, செவுள் கலர் இருக்குன்னா ஃபேட்னஸ்னா பயப்பட தேவையில்ல. நல்லா தோரணையான மாடு. பெண்கள் குழந்தை யாராவது பீஸ் பிடிக்க அருமையா இருக்கும். கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை. கால்சியம் பட்டா கூட எதுவுமே காலங்கள் இந்த மாடை வச்சுக்கலாம் பிரதர். ஒரு பயப்பட ஒரு 6 ஈத்து வச்சுக்கலாம். 6 ஈத்து பல்லு 6ஆம் இப்ப கடை முளைக்குது 2 பக்கமும். ஓகே ஓகே பிரதர். சின்ன மூஞ்சி லட்சணமான கிட்டேரி. ஓகே. அடுத்ததான் பாரு ஒரிஜினல் ஜெர்சி பிரீடு மாடுங்கண்ணா. பிரிவிலே மொட்டை, நெத்தியில அழகான ஒரு வெள்ளை, நெத்தியில ஒரு சில நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானே இருக்கு. வேற தப்பு. இந்த மாடு செம்ம வெயிட் மாடுங்க. அதெல்லாம் தோரணையான மாடு. இந்த செவல வெள்ளை பேட்ச்ல அருமையான மாடுங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் இப்படி கண்ணு போடுறதுக்கு. நல்லா பை செட்டு ஃபுல்லா வரும். 20 லிட்டருக்கு மேலதான் கரை வர மாடு இதெல்லாம். தோரணையான ரெட்டை குறுக்கு மாடு, நல்லா வால் இறக்கும். 4 காலும் நல்லா கட்டைக்காலு. கண்டினியூ எவ்வளவு நாள் பிரதர்? 20 நாள் டைம் எடுத்துக்கணும். 20 நாள் டைம். இப்ப மடிப்பதான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. 20 நாள் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். ஓகே பிரதர். எதை போனாலும் தீனி தனியா சாப்பிடறதுக்கு மாதிரி ஃபேட்டஸ்னா பயப்பட தேவையில்ல. எல்லா கிளைமும் நல்லா தாங்கும். வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. காலை இப்படி ஊக்கமா இருக்கு. நல்லா 4 காலம் தூணு மாதிரி தானே இருக்கும். நல்லா வெயிட் மாடு. அதெல்லாம் வெயிட் மாடு. இதெல்லாம் மடி வச்சாதான் நல்லா தோரணையே தெரியும். வீடியோ பார்த்தா நேரம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்லா வெயிட் ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம். ஓகே பிரதர். ஒரிஜினல் பிரீடு மாடு. அதெல்லாம் பெரிய குணத்துல குழந்தை மாதிரி தானே இருக்கு. உருவம் தான் பெருசு. குணத்துல குழந்தை மாதிரி தான் இருக்கு. நீதி காட்டுற பாருங்க. ரோஸ் காம்பு இன்னும் 15 நாள் 20 நாள் டைம் எடுது. நல்லா நம்ம பை ஃபுல்லோடு வரணும். அதெல்லாம் இவ்வளவு சுருக்கு இருக்கு. அடி நரம்புலாம் பைப் பாடு தான் இருக்கு. 2 பக்கமும் நரம்பு தார் இருக்கும். ஓகே பிரதர். பை சுருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்குன்னா இவ்வளவு சுருக்கு வச்சு மாடு வெளியே கட்ட முடியாதுண்ணா. 20 லிட்டருக்கு மேலதான் கரவர். 20 லிட்டர் பயப்படாத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகே. தோரணை ஹெவி சைஸ் மாடு தான். இந்த மாடு பண்ணைக்கு நல்லா இருக்குமா இல்ல சம்சாரி நல்லா இருக்குமா? காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும், பயப்பட தேவை. பண்ணைக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு பயப்பட நல்லா தாங்க நல்லா இருக்கும். அப்படிதான் காட்டு மேய்ச்சல் அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஃபேட்டும் நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்னா இந்த கலருக்கு பயப்பட தேவையில்ல. சூப்பரா இருக்கும். எந்த கிளைமேட் போனாலும் நல்லா தாங்க. ஃபேட்டஸ்னா பயப்பட தேவை. தோரணையான மண் அதெல்லாம். அடுத்ததான் பாரு HF ஒரிஜினல் பிரீட் மாடுங்கண்ணா. இது நல்லா கிளிக்கும். நெத்தியில ஒரு அழகான வெள்ளை, நெத்தியில ஒரு சில நடுமுதல் ராஜா சிலி ஒண்ணுதான். நல்லா வெயிட் மாடு. HF பிரீட் மாடு. அதெல்லாம் நெத்தியில பாருங்க அழகான ஒரு வெள்ளை இருக்கும் பாருங்க. நல்லா வெயிட் மாடு. HF நல்ல ஜெர்சி டைப் கொஞ்சம் கலந்துருக்குண்ணா. நல்லா பை செட்டு ஃபுல்லா வரும். 25 லிட்டர் தலையத்திலே கறந்து மாடுனா. 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பு பாருங்க. குணமானத்துல அருமையான மிஷின் கலர், கை கறி நல்லா இருக்கும். ஆமா 4 நல்லா கருப்பு ரோஸ் கலந்துருக்கணும் காம்பு. நல்லா பைசு நல்லா இருக்கும். காலில் 4 காரும் நல்லா கட்டைக்காலு. நல்லா ரோஸ் மடியில இருக்கு. நல்லா ரோஸ் மண்ணு பை ஃபுல்லா வரணும். 15 நாள் பிடிக்கணும் டைம் எடுத்துக்கணும் டெலிவரி ஆகிறதுக்கு. ஓகே ஓகே. எவ்வளவு சுருக்கு இருக்கு. நல்லா தோரணையான மாடு. ஹெவி சைஸ் பண்ணலாம். ஓகே பிரதர். ஓகே. வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு. காட்டு மேட்ச்ல அந்த மாதிரி தான் பயப்பட தேவையில்ல. பெரிய சைஸ் நல்லா பெரிய உருவத்துல பெரிய உருவம். குணத்துல குழந்தை மாதிரி இருக்கும். உருவம் நல்லா பெரிய உருவம். எந்த பக்கம் உட்காந்து பால் பீசிக்கலாம். நரம்புலாம் மடியில அறியுமா 2 பக்கமும் நரம்பு தர பைப்பாடம் தானே இருக்கும். அடி ஒருத்தருக்கு நரம்பு தர்றோம். தீவன தண்ணி நல்லா இருக்கும். தீவன தண்ணி எந்த பிரச்சனை நம்மள்ட்ட இருக்க மாட்டேங்குது. தீவன தண்ணி பிரச்சனை வராதுண்ணா. எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய எல்லா கிலோமீட்டர் தாங்கக்கூடிய மாதிரி தான். நம்மள்ட்ட எப்பயுமே 70,000 இருந்து 1,20,000 வரைக்கும் மாடு இருக்குதுண்ணா. அந்த மாதிரி வாங்க நம்மளுக்கு போன் பண்ணலாம். வேற வத்தகரோ வளர்ப்புனது நம்மள்ட்ட வராது. ஓகே. 1,20,000 வரைக்கும் நம்மள்ட்ட மாடு வாங்குற மாதிரி தான் வரலாம். எப்பனாலும் போன் பண்ணிட்டு வரலாம். பயப்படுத்த வரலாம். ஓகே ஓகே. 70,000 to 1,20,000 வரைக்கும் வரணும். அப்படி போன் பண்ணி போன் எடுக்கலாம். வாட்ஸ்அப் ஹாய் மெசேஜ் போட்டு மாடு அனுப்பிச்சு விடுறோம். ஓகே ஓகே ஓகே. நம்ம வேலை செய்யும்போது போன் பண்ணாங்க. நம்மளால போன் எடுக்க முடியாது. சும்மா போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா 2 தடவை பண்ணி பாருங்க. எடுக்கலாம். வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் போட்டு நம்ம மாடு அனுப்பிச்சு வரணும். ஓகே. ஒன்னும் பயப்படுத்த. அடுத்த ஜெர்சி டைப்பான மாடு கிளி கொம்பு மாடுங்கண்ணா. நெத்தியில ஒரு சில நடுமுறை ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானே ரத்த செவலம் பண்ணாது. ஓகே பிரதர். 3ஆம் நீத்து மாடு. எந்த தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல குணமான மாடு. நல்லா சாடி தீனி குடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனை பெண்கள் குழந்தைங்க யாரும் பீஸ் பிடிக்க நல்லா இருக்கு. நல்ல பை செட் ஃபுல்லா வரணும். இந்த மாடு ஒரு 17 லிட்டருக்கு பயப்படுத்தாவலாம் கறவைக்கு. தலையத்துல 15 கறந்த மாடு. இந்த பார்த்து ஒரு 17 பயப்படுத்த. நல்ல குறுங்கால் மாடு. நெய் கட்டு மாடுங்கண்ணா. பயப்பட தேவையில்ல. பெண்கள் குழந்தைங்க யாரும் பீஸ் பிடிக்க அருமையா இருக்கு. தண்ணி தீனிக்கு மண்ணாதி மண்ணா. ஜெர்சி மாடுனா நம்ம எஸ்னஃபேட் பயப்பட தேவையில்லாம். எல்லா கிளையும் நல்லா தாங்கும். எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ரோஸ் மாடி. 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பு. மடி சைட்ல நீர் காட்டுறோம் பாருங்கடா.
நல்லா குணமான மாடு 4 காம்பு நல்லா ரோஸ் காம்பு பீஸ் பிடி நல்லா இருக்கு மிஷின் நல்லா இருக்கும் அடி நேரம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டி நிறம் மட்டும் எப்படி ஜம்முன் இருக்கு அருமையா இருக்குண்ணா நல்லா சுருக்கு காட்டுங்க பின் சுருக்குலாம் பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு நல்லா சுருக்கு வச்சா மாடு வெளியே தான் பை வைக்கும் நல்லா தோரணை வைக்கணும் சம்சாரிக்கு ஏற்ற மாடு ஆகலாம் காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும் காட்டு மாதிரி நல்லா இருக்கும் என்ன ஒரு காலம் இந்த மாடை வச்சுக்கலாம் பிரதர் இன்னொரு 6-7 லிட்டர் பயப்பட வச்சுக்கலாம் 6-7 லிட்டர் பயப்பட வச்சு தோரணையான மண் ஆகலாம் ஓகே அடுத்த பாருங்க செவல் லெவல்ல ஜெர்சியில கொஞ்சம் கிராஸ் டைப்பா நம்ம நெத்தி வரிசை நடுவு ராஜாசிலி ஒண்ணுதானே இருக்கும் நல்லா கால் குறுங்கால் மாடு கட்டை கால் மாடு நல்லா உடம்பு கனமான மாடு பை செட் நல்லா ஃபுல் பை வைக்கணும் நல்ல ரேரான கலர் செவல் லெவல்ல பேட்ச்னா ரேர் கிடைக்கிறது ரொம்ப ரேர்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் டைப்ல கிடையாது ரொம்ப கஷ்டம் நல்லா பை செட் ஃபுல்லா வரும் 4 காம்பு ரோஸ் காம்பு கண்ணு பார்த்துக்கு 10 நாள் 10 நாள் டைம் எடுத்துக்கணும் 20 லிட்டர் சொல்லி வரலாம் அந்த மாட்டெல்லாம் நல்லா நைஸ் தோலான மாடு தோல்லாம் பாருங்க நைஸ் தோலா இருக்கும் பாருங்க நைஸ் தோல் இழுத்த அப்படி பேப்பர் மாதிரி இப்படி வரும் நைஸ் தோலாம் மாடி குணத்தெல்லாம் நல்லா கரை நைஸ் தோலாம் எந்த அளவுக்கு தீந்தீங்க அந்த அளவுக்கு நல்லா கரை வரும் ரெட்டை இருக்கு மாடு முதுலாம் பாருங்க ஒரு மலமையா இருக்கும் நல்லா பை செட்லாம் பாருங்க 4 காம்பு ரோஸ் காம்பு நரம் மூட்டை எப்படி இருக்கு நல்ல பை சுருக்கம் எவ்வளவு சுருக்கம் நரம்பெல்லாம் பாருங்க அடி நரம்பெல்லாம் பாருங்க எப்படி ஒரு 2 பக்கமும் டபுள் சைடு நரம்பு தர நரம்பு இருக்கும் பின் சுருக்க காட்டுங்க பின் சுருக்கலாம் பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு 20 லிட்டர் சதுசாரமா கரவரக்கூடிய மண்ணாலாம் ஓகே நல்லா செவலோட பேட்ச் நல்லா தோரணையான மாடு நல்லா குணத்துல நல்லா பெண்கள் குழந்தைங்க பிரச்சனையே இருக்காது பயப்பட தேவையில்ல அந்த கலருக்கு ஓகே 40 ரூபாய்க்கு மேலதானே பால் ரேட் ஒரு 1 லிட்டர் பால் ஜம்முன் இருக்குண்ணா ஜம்முன் நல்லா தீவிர 20 லிட்டர் 4 ஹெச்எப் மாடுக்கு ஒரு ஜெர்சி மாடு இது போதுண்ணே ஒரு மாடு போதுண்ணா எவ்வளவு பெரிய வச்சா பெரிய சைஸ் மாடு இந்த ஒரு ஜெர்சி மாடு இருந்தா போதும் ஃபேட்னஸ் அருமையா இருக்கு எறும் பால் மாதிரி தான் ரேட் வரும் பயப்பட தேவையில்ல எல்லா கிளையும் நல்லா தாங்கக்கூடிய மண்ணா தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கும் எதை போனாலும் சாப்பிடும் கவலைப்பட தேவை அடுத்தா பாருங்க ஜெர்சியில கொஞ்சம் நாட்டு கிராஸ் டைப்பான மாடுனா எல்லா கிளையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு கிளி கொம்பு மாடு நெத்தியில ஒரு சொல்லி நடும்போது ராஜாசிலி ஒரே சொல்லி தானே இருக்கும் செவல செம்பூத்து 2 கலர் கலந்த மாடு நல்லா பை செட்டு ஃபுல்லா வரணும் ஒரு 17 லிட்டருக்கு பயப்படுத்தாவலாம் தலையத்துல 15 கலந்த மாடு 2ஆம் லிட்டர் மாடு இந்த ஒரு 17 பயப்படுத்தாலும் எல்லாம் பனி வெயில் மழைக்கு என்னால தாங்கக்கூடிய மாடு நான் கிராஸ் டைப் மிக்ஸ் அதனால எந்த பிரச்சனையும் வராது எறும் பால் மாதிரி தானே இருக்கும் பயப்பட தேவையில்ல நல்ல குணமான மாடுனா கிராஸ் டைப்பா நல்லா குணத்துல நல்ல குணமான மாதிரி 4 காம்பு ரோஸ் காம்பு கண்ணு போது 15 நாள் டைம் எடுத்துக்கலாம் நல்லா பை செட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க 4 காம்பு ரோஸ் காம்பு நல்லா நீளமான காம்பு மிஷின் நல்லா இருக்கும் கைக்கறி நல்லா இருக்கணும் ரோஸ் காம்பு ஆமா நல்லா ரோஸ் காம்பு மடி செட் எல்லாம் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா சுருக்கு ஃபுல்லா இருக்குது பின் சுருக்கு காட்டுங்க பின் சுருக்கு எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் பாருங்க 20 லிட்டர் கூட கரவர் நம்மனா 17 லிட்டர் பயப்படாத சொல்லி கொடுக்கலாம் தரமான மாடு நரம்பு தரல அருமையா இருக்கு பெண்கள் குழந்தைங்க யாரும் பேசப்படி பயப்பட தேவையில்ல ரெட்டை குறுக்கு மாடு நல்லா வால் இறக்கும் ரெட்டை குறுக்கு 4 கால் நல்லா குத்து கொள்ளாம் தான் வீடியோல அந்த அளவுக்கு தெரியாது நேர்ல பார்த்தா அந்த வீடியோல பார்க்க தெரியாது நேர்ல பார்த்தா மாடுல ஜம்முன்னு பெரிய சைஸ் மாடலாம் ஹெவி சைஸ் மாடு தரமான மாடு வெயிலும் மழை படி நல்லா தாங்கக்கூடிய மாடு பெண்கள் குழந்தைங்க யாரும் பேசப்படி அருமையா இருக்கும் முட்டை உதைக்கும் உதைக்காது வயசானவங்க கூட பால் பீசிக்கலாம் அந்த மாட்டுல குணமான மாடுனா